வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாரக்ஸ் நெட்வொர்க் சொல்லக்கூடிய ஒரு புது மைனிங் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 month முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து சில பக்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி புதுசாக வந்து இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க கான்ட்ராக்டர்ஸ் டோட்டல் சப்ளை எல்லாமே வந்து பக்காவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது 90 மில்லியன் டோட்டல் சப்ளை தான் மொத்தமே இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 60% தான் நமக்கு மைனிங்க்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 54 மில்லியன், அதாவது 5 கோடியே 40 லட்சம் காயின் மட்டும்தான் நம்மளால் மெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் 90 மில்லியன் டோட்டல் சப்ளைங்கிறதுனால ஒரு கண்டிப்பாக டீசெண்டான ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் லிஸ்டிங் எப்போ, வித்ட்ராவல் எப்போ அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குறைஞ்சது அதிகபட்சம் 1 வருஷம் போகும். அதிகபட்சம் குறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் லிஸ்டிங் ஆகிறதுக்கு, ஜூலை ஆகஸ்ட்டில் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2026. ஓகேங்களா? ஸோ அது இந்த மாதம் இந்த வருஷம் எண்ட் ஆக போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் விலைக்கு ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐஸ் நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2023 ஒரு நல்ல ஒரு மைனிங் ப்ராஜெக்ட், நல்ல ஒரு இன்கம் எல்லாருமே கிடச்சிது. அந்த ஐஸ் நெட்வொர்க் வந்து இவங்க வந்து டேரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணாங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் அவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மைனிங் நல்லபடியாக வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணது தான் நல்லது. ஏன் அப்படின்னாக்கா ஸோ அப்போ தான் நமக்கு அதிகப்படியான காயின் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைனா இவ்வளோ தூரம் விஷயம் உங்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சால் தான் நமக்கு அதை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? வெறுமனே எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக நம்ம என்ன விஷயமா சொல்கிறதுக்கு போயிடலாம். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இது போல் இருக்கும். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் போடுங்க. ஃபுல் நேம் எப்படி போடணும்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது போல் போடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து கேஒய்சி கேட்பாங்க. கேஒய்சி கேட்கும்போது நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறதா இருந்தால் ஆதார் கார்டு இருக்க மாதிரி கொடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை லைசன்ஸாக இருக்குன்னா லைசன்ஸ் தான் நீங்கள் கேஒய்சி பண்ணுவீங்க அப்படின்னா லைசன்ஸில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அதை ஃபியூச்சரில் எதில் நீங்கள் கேஒய்சி பண்ணுவீங்களோ அதில் இருக்கிற மாதிரி அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி இங்கே பேர் கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு ஷார்ட்டாக உங்கள் நிக் நேம் ஏதாச்சும் ஷார்ட்டாக ஒரு நேம் நம்பர் ஏதோ கலந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரெஃபர் கோடுங்கிறத நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி வந்து எப்பவுமே உங்கள் பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. அதாவது பேங்க்கில் கொடுத்த மெயில் ஐடிலாம் இங்கே வந்து கொடுக்கக்கூடாது. இதுக்கு தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுங்க. அதுக்காக அதாவது இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏர் ட்ராப் மைனிங்லாம் நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு மெயில் ஐடி இதுக்கு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே போடுற பாஸ்வேர்டு அப்படி கீழே போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. கேப்சூல் வேறு சிம்பிள் நம்பர்லாம் கலந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைன் அப் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சைன் அப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வெரிஃபிகேஷன் ஓடிபி வருதான்னு பாருங்கள். ஏதாச்சும் லிங்க் வருதான்னு பாருங்கள். வரலன்னா டேரெக்டாக உள்ளே போய்டும். சில பேருக்கு உள்ளே வராமல் டேரெக்டாக அப்படியே லாகின் ஆகிடுது. அப்படி இல்லை லிங்க்கு கேட்டால் லிங்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு ஆட் ஒன்று போகும். ஸோ ஆடு முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதாவது 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். எத்தனை மணிக்கு நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்களோ நாளைக்கு அதே டைமில் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்பீடு இருக்கும், கம்மி இல்லை. இன்னும் போக போக குறைச்சிடுவாங்க. இந்த ஹால்வின் ஷெட்யூல் பார்த்துக்கோங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா 2 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணாங்கட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.41 மைனிங் பர் ஆஷ் பர் ரேட் இருந்துது. ஓகேங்களா? அதாவது ஒரு அவருக்கு வந்து 0.4167 இந்த அளவுக்கு இந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து -25% டிக்ரீஸ் பண்ணிட்டு 31.25. ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ போயிட்டுருக்கு. பிப்ரவரி வரைக்கும் இதுதான் நமக்கு டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு நம்ம வந்து நல்ல ஸ்பீடு இப்போ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 50% கம்மியாகிடும். இங்கேருந்து பாதி குறைஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் இப்போ ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான காயின் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் ஆர் பேட் எதுவும் இருந்தாலுமே ஆரம்பத்தில் ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ பின்னாடி வந்து நல்ல ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அப்புறம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வந்து ஸ்கேமாக போயிட்டால் கூட பரவாயில்ல, நம்ம நோ லாஸ். ஒர்க் பண்ண டைம் தான் போயிருக்குமே தவிர நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டேன். இந்த யூடியூபரும் நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன். ஓகேங்களா? யாரும் ஸ்கேமுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு வேளை ஸ்கேமாக பண்ணுவோம், நம்மளே யாரும் ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ரைட்டுங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 2026 அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி 0.03 மாறிடும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் ஆகஸ்ட்டுக்கு மேலே 2020 இது அவ்வளோதான். இதுக்குள்ளே அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆகஸ்ட்டில் லிஸ்ட்டு பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் போகாது, கன்ஃபார்மாக போகாது. ஓகேங்களா? அதனால் எப்போ ப்ரோ லிஸ்டிங், எப்போ விட்ராவல், என்ன ஸ்டெப்பு அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. நீங்கள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வரும். 2 வருஷம் வாட்டி நீங்கள் க்ளைம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுறது தான் பூஸ்ட் பண்ணலாம். ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோட் டச் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களோட டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், டாஸ்க்னு ஒரு பேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் டாஸ்க்கை முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே கொடுப்பாங்க, ரேட்டிங் சொல்லுவாங்க. நேராக கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லாமே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே திரும்ப வெரிஃபை கொடுத்தா வெரிஃபை ஆகிடும். இதுக்கு வந்து ஒன்றுக்கும் 2 2 2 3 கிட்டத்தட்ட ஒரு 6 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். 9 காயின், அதாவது டோக்கன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் டீம் இருக்கும். இந்த டீமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் போய் செக் பண்ணிக்கலாம், யார் ஆக்டிவாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிற பார்த்தோன்னா டோட்டல் ரேட் எவ்வளோங்கிறது இங்கே காமிக்கும். ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு உங்கள் ரெஃபர் கோட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம நிக்நேம் போடுறோம்ல, அதுதான் ரெஃபர் கோடாக வரும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட நிக்நேம் போடுவீங்க, அதுதான் உங்கள் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுவீங்களோ உங்கள் ரெஃபர் கோடாக அது போகும். ஸோ இதை காப்பி இந்த இடத்துல டச் பண்ணால் காப்பி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தா ஒரு 3 ஹவருக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அப்டேட் ஆகும். ஓகேவா? மைண்ட் பண்ணுறது இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஒரு 3 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 3 கோட் டச் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? டோட்டல் சப்ளை எவ்வளோ, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரோட் மேப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேசிக் தான். ஓகேவா? ஸோ காயின் லிஸ்ட்டு பண்ணும்போது இன்னுமே நிறைய கொடுப்பாங்க. இப்போவே ஆல்ரெடி டோட்டலாக எல்லாமே சொல்லிட்டாங்க, சப்ளைலாம் சொல்லிட்டாங்க. சரி, எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஏன்னா 90 மில்லியன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது இது ஜென்யூனாக லிஸ்டிங் பண்ணாங்கன்னா குறைஞ்சது நல்ல எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ணாங்கன்னா $1 அபோவ் கண்டிப்பாக இது ஒரு காயின் போகும். குறைஞ்சது ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். ஓகேவா? அதிகபட்சம் நம்ம சொல்லவே வேண்டாம், அது போகும்போது பார்த்துக்கலாம். குறைஞ்சபட்சம் $1 சாலிடாக வரும். நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சில் பண்ணாலே, பைனான்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் பண்ணாங்கன்னா ரேட்டு சொல்ல முடியாத ரேட்டில் போய் நிற்கும். பட் எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம், முதல்ல லிஸ்ட் ஆகட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரேட் என்ன பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து இது வந்து மறக்காமல் டெய்லி போய்ட்டு இதை மைண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து குரல் என்ன அப்படி இருக்குது, உங்கள் வாய்ஸ் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. தொண்டை கட்டு இருக்குது, ஒரு 2-3 நாளாக தொண்டை கட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சரியாக வரல, கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவசியம் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஏர்ட்ராப்போ மைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அவசியம் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதை பற்றின அப்டேட் என்னென்ன இருக்குது, கேஓசி இருக்குது, என்ன இருக்குது சொல்லுவேன். பேமெண்ட் வந்தால் பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே வந்து போடுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படாட்டி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காதீங்க. தேங்க்யூ.